மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கி போகலாம். இல்லைன்னா வந்து பாருங்கள், புதுசாக வாடகையில் ஒரு முறையேனும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கும்பமா நீங்கள் தாயோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்களா? இங்கே வந்து நினைக்கிறத நீங்கள் விருப்பப்படுறத உங்கள் அம்மா செஞ்சுடுவாங்க. ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி லவ் பண்ணுறீங்க, எங்கள் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. எங்கள் அம்மாவுக்கும் எங்களுக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறோம், எதுவுமே எங்கள் அப்பா அம்மா கொடுக்கல அப்படின்ற நாங்கள் பரிகாரம் ஏதாவது செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும். அது என்ன அப்படின்னா, ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பயிற்சி தாங்க. இந்த சுக்கிர பயிற்சி வந்து பாருங்கள், சமீப காலமாக நிறைய பேர் சுக்கிர பயிற்சி பலன்களை பார்க்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரனோட தனித்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே வந்து பாருங்கள், சுக்கிரன் அப்படின்னாலே நம்ம அழகு, வசீகரம், நம்மளை வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது, ரொம்ப அட்ராக்டிவாக மெயின்டைன் பண்ணுறது, இயற்கையாகவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறது. சுக்கிரன் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்குது அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும், ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்கள் மட்டும் இல்லை, ஒரு பெண்கள் அப்படி இருந்தால் ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது, ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு மென்மையான குணாதிசயங்கள் அப்படின்றது, ஒரு வசீகரமான தோற்றம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் காரகத்துவம். அதுக்கும் மேலே குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, செல்வம், செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட காரகத்துவம் அப்படின்றது வீட்டில் நிறைஞ்சு இருக்கணும். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும், நல்ல உறவுகள் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும். இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளானட் யார் சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் பயிற்சி வந்து பாருங்கள், 29 ஜூன் 2025 ஏறக்குறைய மதியானம், அதாவது பிற்பகல் 1:56 வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியில் பயிற்சி ஆகிறார். ரிஷபராசியில் பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபராசிலேயே வந்து பார்த்திங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் கொடுக்க போகிறாரு. ஜூலை 26 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போகிறார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் நிறைய ராசிகளுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போகிறார். ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகிறார் பார்க்கலாம் வாங்க. கும்பராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 4 and 9, அதாவது சுக தாயார் ஸ்தானத்துக்கும் அதிபன் யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபன் யார் அப்படின்னா சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இப்போ 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தோட அதிபன் சுக தாயார் ஸ்தானத்தையே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். இது வந்து ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு கேட்டால் இது பெரிய ப்ளஸ்ஸுங்க. காரணம் என்ன அப்படின்னா, சுக்கிரன் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க அத்துணை யோகங்களையும் போகங்களையும் தரக்கூடிய ஒரு பிளானட், கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் இருக்க அத்துணை சந்தோஷங்களுக்கும் காரகன் யார் அப்படின்னா சுக்கிர பகவான். அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் எனக்கு கம்ஃபர்ட். நான் பொதுவாக வந்து பாருங்கள், பாத சனியில் இருக்கேன். பாத சனியில் நான் இருக்க மாதிரி எனக்கு தோணலை. ஆல்ரெடி குரு பகவான் நிறைய நல்லது செய்ய போகிறான். அதுக்கு மேலே இங்கே சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, பாத சனியில் சனி உங்களை விட்டு முழுசும் விலகலைங்க, 25% சனி வந்து கெடுபடன்களை கொடுத்துன்னு தான் இருப்பான். என்ன சனி அமைதியாக இருக்கான், குருனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அப்படி நீங்களே சொல்லியிருக்கீங்க. அது உண்மைதான், அது நானே சொல்லியிருக்கேன். பியாண்ட் தட் இந்த ஒரு மாதமும் நம்ம வந்து பாருங்கள், ஒரு பெரிய நம்மளுக்கு லக் இருக்க மாதிரி, ஒரு ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி, நம்மளுக்கு எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக நடக்கிற மாதிரி, தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் அது முழுசும் தொடர்ந்து நடக்காது. இந்த ஒரு மாதம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் குரு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவார். பட் பியாண்ட் தட் 2.5 வருஷம் பாத சனி பொசிஷன்லேயே தான் இருப்பார். ஒரு வருஷம் குரு முழுசும் காப்பாற்றிடுவார். ஒரு மாதம் இந்த ஒரு வருஷத்துலேயும் இந்த சுக்கிரனோட இம்பேக்ட் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு வருஷம் குரு பயிற்சியான பின்னாடி நார்மலாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எல்லா விதத்துலையும் எனக்கு கம்ஃபர்ட். நான் வந்து பாருங்கள், ஒரு டபுள் பெட்ரூம் வீட்டில் இருந்தேன். இந்த மாதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நான் வந்து என்னோட கம்ஃபர்ட்டுக்காக நான் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வாங்கி போகலாம். இல்லைனா வந்து பாருங்கள், புதுசாக வாடகை எடுக்கலாம். என்னோடய ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 1 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் வந்து மெட்ரோவில் போயிருந்தேங்க. இப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, உனக்காவது ஆஃபீஸ் கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு என் ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு வாங்கிட்டார். நான் 2 நிமிஷத்தில் போயிட்டு வந்துட்டேன். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு கம்ஃபர்ட், புரியுதுங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கம்ஃபர்ட், ஒரு பெட்டர்மெண்ட், ஒரு குட் லக் அப்படின்றத சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 2வது என்ன நடக்கும், அது தாயார் ஸ்தானம் அப்படின்றதுனால எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நாளாக வந்து பாருங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பொதுவாகவே வந்து பாருங்களான்னா
இந்த கும்பம் சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டி. இந்த ஜாதி, இனம், மதம், மொழி எல்லாத்துக்கும் கடந்து அப்பாற்பட்டு ஒரு காதல் அப்படின்றது வருது பார்த்தீங்களா. இதெல்லாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கும்பமாக இருப்பாங்க. எனக்கு அந்த பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பையன் கும்பராசி பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அந்த பையன் பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவகிட்ட வந்து எக்ஸ்ட்ராடினரி சூப்பரான ஜென்யூனான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இருக்குது. அதனால் நான் அவளை பிடிச்சிருக்கு. அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். நீ வந்து என்ன இதுவானா இருந்துட்டு போ, நீ மதத்தெல்லாம் பார்க்காத, ஜாதியை பார்க்காத, ஊரை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளைக்கார பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, நீக்ரோ பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மிதனமும் எல்லா கும்பமும் அப்படி கல்யாணம் பண்ணிப்பாங்கன்றது கிடையாது. இந்த மாதிரி பண்ணிக்கிறவங்கள பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கும்பமாக இருப்பாங்க. மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா எந்த காரணத்து கொண்டும் நான் அதை விட்டு கொடுத்துட மாட்டேன். அந்த பொருளை வந்து நான் விட மாட்டேன். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கும்பம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நிறைய பேர் வந்து பாருங்கள், கும்பம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இயற்கையாகவே அவங்க திருமணத்தில் அவங்க இந்த மாதிரி முடிவெடுக்கிறதுனால நான் வந்து இண்டிபெண்ட்டாக முடிவெடுப்பேன். நீ சொல்கிற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ சொல்கிற பையனை நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது, எனக்கு அவனை பிடிச்சிருக்குமா, நான் பழகியிருக்கேன், 5 வருஷம் நான் அவன் கூட பழகியிருக்கேன், அவன் ரொம்ப நல்ல பையன், இப்படி நிறைய பொண்ணுங்க பேசுகிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் நிறைய வந்து கும்பமாக இருக்கும். நிறைய ராசி அப்படி பேசணும்னு வச்சுக்கோங்க, கும்பமும் அப்படி பேசும். அப்போ நிறைய கும்பத்துக்கு தாயினோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி கும்பமா நீங்கள் தாயோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கீங்களா, இந்த ஒரு மாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து நினைக்கிறத, நீங்கள் விருப்பப்படுறத உங்கள் அம்மா செஞ்சுடுவாங்க. ரொம்ப சிம்பிள். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி லவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து லவ்வில் மட்டும் இல்லைங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கும்பராசி ஜென்னாக இருக்கீங்க, ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு வெளிநாட்டு பொண்ணு, ஃபாரினர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அம்மா நம்மளுக்கு சொந்தம் என்ன, பந்தம் என்ன, நம்ம ஜாதி என்ன, நம்ம மக்கள் என்ன, அப்படியெல்லாம் பேசியிருந்தவங்க இந்த ஒரு மாதம் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அப்போ அம்மானோட சப்போர்ட், நீங்கள் தப்பு செய்கிறீங்களா, கரெக்ட் செய்கிறீங்களா, நல்லதா கெட்டதா, அதெல்லாம் அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏதோ போப்பா பிள்ளை ஆசைப்படுறா அப்படின்றது அவங்க மைண்டில் வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிடும். அது எதனால் அப்படின்னா சுக்கிரன் 4ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அம்மானோட சப்போர்ட் முழுசும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். நம்ம எல்லா கம்ஃபர்ட் ஒரு விஷஸும் ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாத காலகட்டம். அம்மானோட ஃபிசிக்கல், மென்டல், எக்கனாமிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்கும். நாங்கள் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுங்க. எங்கள் அம்மாவுக்கும் எங்களுக்கும், எங்கள் அம்மா அப்பாவுக்கு வசதி வாய்ப்பு நிறைய இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறோம், எதுவுமே எங்கள் அப்பா அம்மா கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு வந்து பாருங்கள், அம்மா வந்து எக்கனாமிக்கலி அப்படியே பிள்ளை கஷ்டப்படுது, இந்தம்மா கையில் ஒரு 20,000 வச்சுக்கோ, 10,000 வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்கறது, நெகனெட்டு வாங்கி கொடுக்கறது, புடவை எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயம். இல்லைங்க நாங்கள் பேரம்பேத்திங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று செய்யறது, பேரம்பேத்தி காலேஜில் செய்யணுன்னா காலேஜ் ஃபீஸ் கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயம் நடக்குங்க. புரியுதுங்களா? ரைட்டு, சரி. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குது. வேலை செய்கிறீங்களா, வேலையில் வந்து சுக்கிரனை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு, குடும்பத்தில் மகிழ்ச்சியை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு, சொசைட்டியில் மரியாதையை என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பார், இப்படி எல்லாத்தையுமே சுக்கிரன் கொடுத்துருவார். ஓகே, நாங்கள் பரிகாரம் ஏதாவது செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக பரிகாரம் செய்யணும். அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே கும்பமாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறையேனும் இந்த 2.5 வருஷத்தில் ஒரு முறையேனும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்க ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்துக்கு போயிட்டு கும்பேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இது நிறைய நற்பலன்கள் கொடுக்கும். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே செய்ய வேண்டியது பரிகாரம் என்ன அப்படின்னா, ஓடுற தண்ணியில் நம்ம அரிசி கொஞ்சம் எடுத்துக்கணும். அரிசி பச்சரிசியாக, புழுங்கலரிசியாக, பாரம்பரிய அரிசியாக, நாட்டரிசியாக அப்படிலாம் கேட்கக்கூடாது. பொதுவாகவே பரிகாரம் அப்படின்னா பச்சரிசி தாங்க. புரியுதுங்களா? பச்சரிசி எங்கள் வீட்டில் பச்சரிசி இல்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, புழுங்கலரிசி கூட எடுத்துக்கோங்க. வீட்டில் என்ன அரிசி இருக்கோ, ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு போகலாமாம்மா அப்படின்லாம் கமெண்ட் போடக்கூடாது. தாராளமாக எடுத்துகிட்டு போங்க. என்ன அரிசி வீட்டில் இருக்கோ அந்த அரிசி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கைப்பிடி எடுத்துகிட்டு அதை ஒரு பேக்கில் போட்டுக்கோங்க. எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியில் தலையை சுற்றி போடணுமா அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஓடுற தண்ணியில் அந்த அரிசியை போட்டு வந்துடுங்க. இந்த அரிசியை போட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். இது எப்படிங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பொதுவாக ஒருத்தவங்களுக்கு ஏதாவது நெகட்டிவிட்டி செய்யணும் அப்படின்னாலும் ஓடுற தண்ணியில் செஞ்சு போடுறது இருக்குது. தோஷங்களை கழிக்கணும் அப்படின்னாலும் ஓடுற தண்ணியில் நம்ம போடுறது அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அப்போ ஒரு 2 கைப்பிடியில் இப்படி ரொப்பி அரிசி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு போயிட்டு ஓடுற தண்ணியில் போட்டுட்டு வாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஓடுற தண்ணியெலாம் இல்லை, குட்டை தான் இருக்குது அப்படின்னா குட்டையில் போடக்கூடாது, தேங்கி நிற்கிற தண்ணியில் போடக்கூடாது. அப்போ கடல் இருக்குது அப்படின்னா சமுத்திரத்தில் போட்டுவாங்க. போட்டுட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து பாருங்கள் ஒரு பரிகாரமாக அமையுது. அதுக்கும் மேலே நம்ம இப்போ அரிசி போடுறோம் அப்படின்னா, இவ்வளோ கைப்பிடி அரிசி போடுறோம், நிறைய மீன்கள் வந்து அதை சாப்பிடுவாங்க. நாங்கள் மீன்கள் பொரி போடலாமாங்க, தாராளமாக பொரியினாலும் போடுங்க, அரிசினாலும் போடுங்க. பொரி அப்படின்னா நல்லா கொஞ்சம் தாராளமாக எடுத்துக்கோங்க. அரிசினா இவ்வளோ அரிசி போதுமானது.
சாதம் போடலாமா? தாராளமாக சாதம் வடித்து சாதமும் போடலாம். எல்லாம் உங்களோட சந்தேகத்துக்கும் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது செய்யும் போது 4ஆம் பாவத்து சுக்கிரன் இன்னும் நற்பலன்களை வாரி வழங்குவோம் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறார் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ இதை பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இல்லைங்க, நாங்கள் லைஃப்பில் வந்து பாருங்கள் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். அதனால் ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க, அதனால் நாங்கள் வந்து ஜாதகமே பார்க்கல, இப்போ பார்க்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், வாழ்க்கையில் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க 9994366066. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.